அன்பு கண்மணி பேரும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? கூடிய சீக்கிரமே 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ஸ்டோரி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. கடைசி நேரத்தில் நம்ம கண்மணியோட ஐடியானால தான் ஜேபி ரெஸ்டாரண்ட்டே காப்பாற்றப்பட்டதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஈவெண்ட்டை மட்டும் நல்லபடியாக சேலைனா கண்டிப்பாக ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் ஜேபி ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு இருந்தார். இப்போது எல்லாமும் செம சூப்பராக நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டாங்க. நம்ம கண்மணியோட ஐடியானால் பார்த்திங்கன்னா எல்லாமும் பக்காவாக நடந்துட்டுருக்குது. இங்கே பசங்களுமே நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. பசங்களுமே பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்ஸுமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. ஒன்றுமே சமைக்கிறத கண்கூட பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம அன்பு கண்மணி மொத்த டீமையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பாராட்டுறாங்க. அந்தளவுக்கு நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை இது பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜீவாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்கே இன்வெஸ்டர்ஸுமே நம்ம ஜீவா கிட்ட பேசுகிறாங்க. உண்மையாகவே வேறு லெவல் பண்ணிட்டீங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ஃபுட்ஸு எல்லாமே ரொம்பவே தரமானது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்க. கண்டிப்பாக அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம ஜீவாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு புது முயற்சியை நான் பார்த்ததே இல்லை, உண்மையாகவே ரியலி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே புகழ்ந்து தள்ளுறேன். ஜீவா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட கண்மணி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. கண்மணி நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஜீவா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜீவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்களுமே அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எல்லாமும் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அன்புமே நம்ம கண்மணிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக ஆர்டரை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நலன் சின்னச்சாமிக்கெலாம் ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது. எப்படினாலும் இந்த அன்புவை இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எத்தனையோ தடவை அவனை அசிங்கப்படுத்தணும். ஆனால் ஜீவா சார் இன்னமும் இந்த அன்புவை இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வயிற்றுச்சலில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்லேயுமே எப்படி அன்பு செய்கிற தந்தூரி அப்புறம் ரெசிபி எல்லாத்தையுமே கெடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் எதுவுமே முடியலை. அதனால் செம்ம காண்டில் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா அன்புவை தேடி போயிட்டு அங்கே அசிங்கப்பட்டதை நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. அப்போ பாட்டி இருந்துக்கிட்டு வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க. என்ன வெண்ணிலா, அன்புவை பார்த்தியா, அன்புக்கிட்ட பேசுனியா, அவன் மனசை மாற்றுறதுக்கு எதனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே வெண்ணிலா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. என்ன நீ இப்போ சிரிச்சுட்டு தானே இருக்கணும், அன்புவை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கிற, உனக்காக பாட்டி எப்படியெல்லாம் நடித்து அன்பு இருக்கிற அட்ரஸை வாங்கி கொடுத்தேன், நீ என்ன இப்படி உருன்னு உட்கார்ந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் நடந்த கொடுமையை கேட்குறீங்க, நானே பயங்கர கோபத்தில் இருக்கிறேன். அங்கே நான் அன்புவை பார்க்க போனால் அங்கே அன்பு இல்லை, ஏதோ ஒரு வயசான ஒரு கிழவன் தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்னை விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வெண்ணிலா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டிக்குமே சிரிப்பு வந்துடுது. என்ன வெண்ணிலா என்னென்னமோ சொல்லி அங்கே போயிட்டு நான் அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம், ஆனால் இந்த வீட்டில் உள்ளவங்க நல்லாவே ஏமாற்றிட்டாங்க. அன்பு இருக்கிற அட்ரஸ் அவங்க ஒன்றும் கொடுக்கல, வேறு ஏதோ ஒரு அட்ரஸை தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இருந்து கூட சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கு செமக்கோ வருது. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே நம்ம கார்த்தி நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கிறாரு. அதில் அன்பு கண்மணியும் இருக்கிற ஒரு பிக்சரை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை. என்ன அண்ணா அண்ணி மாதிரி இருக்கிறாங்களே, ஒரு வேளை நம்ம கனவு எதுவும் காண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை தேய்ச்சி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி அண்டு அன்புக்கு பார்த்தீங்கன்னா
அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து நியூஸ் பேப்பர்லேயுமே வந்திருக்குது. அதை நல்லா கிளியராக படித்து பார்த்துட்டு நம்ம கார்த்திக் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பயங்கர சந்தோஷத்தில் அன்புவோட அம்மாவை கூப்பிட்றாங்க, எல்லாருமே கூப்பிட்றாங்க. கார்த்தி பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. சிவகாமியுமே அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பெரியம்மா நீங்கள் கவலைப்பட்டீங்களே அண்ணா அண்ணி எப்போ சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ சேர்ந்துட்டாங்களே பாருங்கள், ஜோடியாக அவங்கள பார்க்கும்போதே மனசுக்கு அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவகாமியுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை அப்படியே உத்து உத்து பார்க்குறாங்க. நம்ம கண்மணி அன்புவை பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த கேங் பார்த்து நல்லா சந்தோஷப்பட்டு இருக்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன அப்படி என்ன நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ஒரு டவுட் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டேயுமே வந்து வெண்ணிலா விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பாட்டி சீக்கிரம் வாங்க பாட்டி, ஏதோ நியூஸ் பேப்பரில் பார்த்து அந்த கேங் மொத்தமும் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்குது, அதில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை, கண்டிப்பாக நான் போயிட்டு பார்த்தா பார்க்க விட மாட்டாங்க, இதுக்கு நீங்கள் தான் சரிப்பட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கையோடு வந்து வெண்ணிலா கூட்டிகிட்டு வராங்க. பாட்டி வரதை பார்த்த நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா சிவகாமி அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா பாட்டி வர்றாங்க, இதை மறைக்கணும், இல்லைன்னா நம்மளே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும், அவங்க கண்ணு பற்றும், அப்புறம் இப்போ ஏதோ கொஞ்சம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க, மொத்தமாக பிரித்து விட்றதுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சிவகாமி பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரை அப்படியே பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுக்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு வராங்க, எல்லா பேரும் அப்படி என்ன நியூஸ் பேப்பரில் பார்த்து மொத்த பல்லையுமே வந்து காட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. சிவகாமி இருந்துக்கிட்டு அது வாங்கத்த, அது வேற ஒரு ஸ்டோரி, சும்மா அதை பார்த்தோம், ஏதோ ரியலாக ஒன்று நடந்தது தான், கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நியூஸை வந்து காட்டுறாங்க. ஆனால் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு சிவகாமி கையில் மறைச்சி வச்சுருக்கதை வந்து வாங்கி பார்த்துட்றாங்க. வெண்ணிலா பாட்டி 2 பேருமே பார்த்திங்கன்னா அதில் நம்ம அன்பு கண்மணி சேர்ந்துருக்கிறாப்புல அவார்டு வாங்கினதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்காகி நிற்கிறாங்க. நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அன்பு இப்படியெல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி தான் எல்லாமோ, பாட்டி மேலே உசிரியே வச்சுருக்கிறேன், பாட்டிக்காக தான் பொண்டாட்டியே தூக்கி போட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் விட்டுட்டு தெரிஞ்சா இப்போ வெளியே போயிட்டு பொண்டாட்டியோட ஒன்று சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா அப்படியே வயிற்றுச்சல்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே கிளம்பி போகணும், அந்த அன்புக்கிட்ட நான் வந்து பேசணும், அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, கரெக்டாக சாப்பிட்றானா, மாத்திரைலாம் கரெக்டாக போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவன் அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறானா அந்த கேடுகட்ட கண்மணியோட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாய்க்கு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ஒரு பக்கம் வந்து முணுமுணுத்துட்ருக்குறாங்க, ஏதோ உண்மையாகவே அண்ணனை மிஸ் பண்ணுற மாதிரியே பாட்டி பேசிகிட்டு இருக்குது, ஃபுல்லாக நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இருந்துக்கிட்டு பாட்டியை உசுப்பேத்தி விட்றாங்க. பாட்டி இனியும் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது, இப்போவே வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சிவகாமி இருந்துக்கிட்டு வெண்ணிலா உனக்கு வேலையே இல்லையா, அன்பு கண்மணியை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. வெண்ணிலா அப்படியே சிவகாமியை முறைச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக நீ வெண்ணிலாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிற, இங்கே பாரு, அந்த கண்மணி அன்புக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவ, வெண்ணிலா தான் அன்புக்கு ரொம்பவே பொருத்தமானவ, நான் கூடிய சீக்கிரமே வெண்ணிலா அன்புக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அந்த கண்மணியை மொத்தமாக அன்புக்கிட்ட இருந்து பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சிவகாமி இருந்துக்கிட்டு அத்தை நீங்கள் நினைக்கிறது கனவுல கூட நடக்கவே நடக்காது, அன்பு கண்மணி அந்த ஜோடி வந்து அந்த கடவுள் சேர்த்து வச்சது, அதை யாராலையுமே வந்து பிரிக்கவே முடியாது, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பாருங்க, அவங்கள யாராலையும் பிரிக்க முடியாது. இப்போது நீங்கள் அன்புவை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக அசிங்கப்படுறதா மிச்சம், அதனால் தேவையில்லாமல் அவனை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களால் தான் அவன் வீட்டை விட்டே போனான், இப்போது அவனோட நிம்மதியை அங்கே போய்ட்டும்
கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி இருந்து கூட சொல்கிறாங்க. பாட்டிக்கு அப்படி செம கோவம் வருது. உனக்கு வர வர வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பாட்டி அத்தை பேசுகிறதுல தப்பு இல்லைல, அவங்க நியாயமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் பண்ணுறது தான் எல்லாமும் தப்பு தப்பாக இருக்குது. தேவையில்லாதவங்களெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு தேவையானவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்றீங்க. இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு கார்த்தியோட ஒய்ஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா செம்மையாக முறைக்கிறாங்க. இந்த வீட்டில் ஆளாளுக்கு என்னை எதிர்த்து பேசுகிறீங்களே, அப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி வெண்ணிலா முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம அன்பு கண்மணி வந்து ஒன்று சேரணும், அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.